அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். அக்ஷமாலதி தரா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் அக்ஷர மாலையை அணிந்திருக்கக்கூடியவள், அதனால அக்ஷமாலதி தரா அப்படின்னு சொல்றோம். ருத்ர சம்ஸ்திதா அப்படின்னு சொல்றோம். அதாவது ரத்தமாகவே இருக்கக்கூடியவள், அதனால ருத்ர சம்ஸ்திதா அப்படின்னு சொல்றோம். காலராத்தியாதி சக்தியோக விரதா அப்படின்னு சொல்றோம். அதாவது மகா சக்திகள் போன்ற அந்த காலராத்திரி, கண்டிதா, காயத்ரி போன்ற மகா சக்திகள் அம்பால சூழ்ந்திருக்கிறதுனால காலராத்தியாதி சக்தியோக விரதா அப்படின்னு சொல்றோம். ஸ்னிக்தௌதன பிரியா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் அந்த நெய் கலந்த அன்னத்தை போல் இருக்கக்கூடியவள், அதனால ஸ்னிக்தௌதன பிரியா அப்படின்னு சொல்றோம். மகா வீரேந்திர வரதா அப்படின்னு சொல்றோம். அதாவது மகா வீரர்களுக்கு வரங்களை வழங்கக்கூடியவள், அதனால மகா வீரேந்திர வரதா அப்படின்னு சொல்றோம். ராகினியம்பா ஸ்வரூபினின்னு சொல்றோம். அதாவது இந்த ராகினி போன்ற வடிவத்தை உடையவள். ராகினிக்கு என்னெல்லாம் பெயர் உண்டோ அது எல்லாமே அம்பாளுக்கும் வழங்கப்படுகின்றது. அதனால ராகினியம்பா ஸ்வரூபினி, ராகினி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், ராகினியம்பா ஸ்வரூபினி. மணிப்பூராப்ஜ நிலையா அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த 10 இதழ்களை கொண்ட தாமரைக்கு மத்தியில் வசிக்கக்கூடியவள், அதனால மணிப்பூராப்ஜ நிலையா. வதனத்ரய சம்யுதான்னு சொல்றோம். அதாவது 3 அழகான முகங்களை உடையவள். அந்த 3 முகங்களுக்கும் நம்ம வதனங்களை தெரிவிக்கிறதுனால வதனத்ரய சம்யுதா அப்படின்னு சொல்றோம். வஜ்ராதிகாயுதோபேதான்னு சொல்றோம். அதாவது அந்த வஜ்ராயுதத்தை அணிந்திருக்கக்கூடியவள், அதனால வஜ்ராதிகாயுதோபேதா அப்படின்னு சொல்றோம். டாமர்யாதி பிராவிரதான்னு சொல்றோம். அதாவது டாமிரி போன்ற சக்திகளால் சூழ்ந்திருக்கக்கூடியவள், அதனால டாமர்யாதி பிராவிரதா அப்படின்னு சொல்றோம். ரத்த வர்ணா அப்படிங்கிறோம். ரத்த வர்ணமாக இருக்கக்கூடியவள், அந்த சிவப்பு வர்ணத்தை உடையவள், அதனால ரத்த வர்ணா. மாம்ச நிஷ்டா அப்படின்னு சொல்றோம். அதாவது மாமிச வடிவமாகவும் அம்பாளே இருக்கின்றாள், அதனால மாம்ச நிஷ்டா அப்படின்னு சொல்றோம். இதோட 500 நாமங்களை சொல்லிவிட்டோம். மீண்டும் நாளை மற்ற நாமங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.